ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன மாதிரியான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளைண்ட்ஸ் தான். பட்டு அவங்களோட ரிலேஷனில் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு சின்ன ப்ராடக்ட், நியூ ப்ராடக்ட் ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாங்க போல். அதை ஃபேஸில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பேக் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 days வரைக்கும் ஓகே ஃபைன், எந்த இதுவும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு சின்ன இச்சிங்கோ ஒரு பிம்பிள்ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருந்திருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வந்தப்போ அதுக்கு இதை உடனே சரண்டர் பண்ணுறதுக்கு ஃபேஷியல் ஏதாவது பண்ணலாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது ஆக்சுவலாக அது ஒத்துக்கல இல்லையா? அப்போ திரும்ப நான் ஒரு ரீசொல்யூஷன் எடுக்கும்போது அதோட வேரியேஷன்ஸ் கொஞ்சம் நேரம் வரைக்குமா அந்த ஃபேஸில் இருக்கும். அந்த அலர்ஜி இருந்துட்டு தான் இருக்குது. உடனே சடனாக நம்ம ஒரு ஃபுட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ஆகும். அது உடனே கொடுக்கவும் முடியாது, ஏன்னா அலர்ஜி அந்த அளவுக்கு டீப்பாக இருந்துச்சு. ஸ்கின் பார்க்கும்போது அப்படி நல்லா கிளியராக இருந்த ஸ்கின், ஆனால் ஆக்சுவலாக அது ஒத்துக்கல. ஏன்னா வாங்கும்போது கொஞ்சம் செக் பண்ணி வாங்கலாம், ஓகேங்களா? இப்போ அந்த பொருள் இந்த பொருள் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அது வாங்கியிருக்காங்க, அது அவங்க போட்ட அந்த 2-3 days வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன்றும் தெரியல. அப்புறம் 2-3 days அப்புறம் அந்த வேரியேஷன்ஸ் ஆகிருக்கு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் ஃபஸ்ட் எய்ட் மாதிரி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட இந்த விஷயத்தை ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, எல்லோரும் சொல்கிறது அதுதான், அக்கா நான் புதுசாக ஒரு பொருள் வாங்கினேன், நான் புதுசாக ட்ரை பண்ணுங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. ஒரு க்ரீம் ஆகட்டும், ஒரு பேக் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் பக்கத்தில் யாருக்காவது ஒரு பார்லர் வச்சுருக்காங்கன்னா அவங்கள ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கின் டைப்ஸ் அவங்களுக்கு தெரியும், இது ஆயில் ஸ்கின்னா இல்லை நார்மல் ஸ்கின்னா அப்படிங்கிறது. அவங்க ஐசைட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் தான், இல்லை இந்த ஆயில் பேஸில் இருக்காங்களா நார்மல் பேஸில் இருக்காங்களாங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பட் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறது ஃபேஸில் தான் ட்ரை பண்ணுறீங்க. அப்போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நமக்கு ஃபேஸ் தான். அதில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அலர்ஜி ஆகும்போது அது உங்களுக்கும் கஷ்டம், மற்றவங்களுக்கும் அது டிப்ரெஷன்ஸ் தான் இல்லையா? ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. ஒரு க்ரீம் யூஸ் பண்ணாலோ பேக் யூஸ் பண்ணாலோ ஒருத்தங்களை கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது காமனாக எல்லாருக்கும் சொல்கிறது தான். அலர்ஜின்னு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் தான், இது பெருசு இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் ஃபேஸில் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கலாம். ஒரு 1500க்கு ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்குறீங்க, 2-3 பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, 1500க்கு நான் வாங்கினேன்க்கா, ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ணலை. அப்போ அந்த பொருள் என்ன ஆகுது? வேஸ்ட்டாக தான் ஆகுது. ஒரு தடவை டெமோ கேட்கலாம், அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணலாம். கொடுக்குறவங்ககிட்ட எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசுமே ரொம்ப பெரிய விஷயம், அதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு. ஏன்னா ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெசிவ். நான் திரும்ப சொல்கிறது தான், ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெசிவ். அதை நீங்கள் டேமேஜ் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை கன்சல்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பார்லர் சர்வீஸில் கண்டிப்பாக எல்லாருமே ஓப்பனாக ஒப்பீனியன் கொடுப்பாங்க தான், கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க டைப்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க தான், ஓகேங்களா? நீங்களாம் ஓனாக ட்ரை பண்ண வேண்டாம் நான் சொல்லலை. ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்கின்னுக்கு இது ஓகேவா, இதுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறது எப்போதுமே பெஸ்ட்டு. ஒரு ஃபுட் கொடுக்குறோன்னா ஸ்டொமக்கில் எப்படி கொடுக்குறோமோ அதை அப்சர்வேஷன் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுக்குறது பெட்டர், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.